முருகனை உங்கள் வீட்டிலேயே தங்க வைக்கும் இரகசிய வழி இதுதான். முருகப்பெருமானின் அருள் முழுமையாக கிடைக்க வேண்டும். உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள், தீய சக்திகள் அனைத்தும் விலகி ஓட வேண்டும். முருகன் எப்போதும் உங்களுடன் உங்கள் வீட்டிலேயே தங்கியிருந்து அருள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒருமுறை செய்யுங்கள் போதும். நீங்கள் நினைத்ததை விட மிக அதிகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை சஷ்டி அல்லது தேய்பிறை சஷ்டி, கார்த்திகை நட்சத்திரம் என முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விடுங்கள். ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் 5 மிளகு, ஒரு விரலி மஞ்சள் கிழங்கு, சிறிதளவு சுக்கு, பிரியாணி இலை, ₹1 நாணயம் இவைகளை ஒன்றாக வைத்து ஒரு முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்கள். முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு இந்த மஞ்சள் துணி முடிச்சை எடுத்து சென்று வீட்டின் நிலைவாசலில் கட்டிவிடுங்கள். ஒருவேளை பிரம்ம முகூர்த்த வேளையில் உங்களால் எழுந்து இந்த பரிகாரத்தை செய்ய முடியவில்லை என்றால் மேலே சொன்ன முருகனுக்குரிய நாட்களில் வரும் குளிகை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தினமும் வீட்டில் பூஜை செய்யும் போது இந்த மஞ்சள் முடிச்சிற்கும் ஊதுபத்தி, சாம்பிராணி காட்டி வழிபட்டு வாருங்கள். இப்படி செய்வதால் முருகனின் அருளால் உங்கள் வீட்டில் உள்ள கடன் கஷ்டங்கள் அனைத்தும் ஓடிப்போகும். முருகனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். முருகனின் நடமாட்டம் உங்கள் இருப்பதற்கான அறிகுறிகள் தெரிய துவங்கும். இன்னும் விரைவாக பலன் கிடைக்க வேண்டுமென்றால் தினமும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகன் படத்திற்கு முன்னமர்ந்து 10 திருப்புகழ் பாடல்களையாவது பாடுங்கள். 10 பாடல்கள் படிக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு பிடித்தமான அல்லது மனதிற்கு நெருக்கமான திருப்புகழ் பாடல் ஒன்றையாவது குறைந்தபட்சம் 6 முறை சொல்லி வழிபட்டு வாருங்கள். திருப்புகழ் எங்கெல்லாம் பாடப்படுகிறதோ அங்கு முருகன் நிச்சயம் வருவார் என அருணகிரிநாதரே தனது பாடலில் பல இடங்களில் சொல்லியுள்ளார். முருகனின் தரிசனத்தையும், முருகன் உங்களுடன் இருந்து உங்களை காத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர நினைப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வதுடன் திருப்புகழை மனம் முருக தினமும் பாடி வரலாமே. திருப்புகழ் என்பது முருகப்பெருமானே அருணகிரிநாதரின் நாவிலிருந்து அருளியதாக சொல்லப்படுகிறது. இந்த படிப்பவர்களின் கர்ம வினைகளை குறைய துவங்கும். முருகனின் அருள் கிடைப்பதற்கு தடையாக இருக்கும் கர்ம வினைகள் முழுவதுமாக அழியும் போது முருகனின் அருளை பெறுவதோடு முருகனின் அருள் உங்களுக்கு இருப்பதையும் உணர முடியும். நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை செய்து பாருங்கள். நிச்சயமாக முருகனை உங்கள் வீட்டிலேயே தங்க வைத்து விடலாம். அப்புறம் என்ன, வீட்டில் உள்ள கஷ்டங்களும் விலகிவிடும், தீய சக்திகளும் விலகிவிடும். வீட்டில் நல்லது நடக்கும். முக்கியமாக முருகப்பெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும்.